எல்லோ டாலர், கிரீன் டாலர், ரெட் டாலர் இது எதுக்காக வருது? உங்களுக்கு தெரியுமா எல்லோ டாலர் எதுக்காகன்னு சொல்லி? கிரீன் டாலர் எதுக்காகன்னு சொல்லி தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் டாலர் வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லோ டாலர் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூடியூபருக்குமான மிகப்பெரிய டிப்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் எனக்கு இந்த ஃபீல்டில் யூடியூப்ல 8 வருஷத்துக்கு மேலே அனுபவம் அப்படின்றது இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை பரிந்துரை பண்ணுங்க. ரொம்ப நன்றி வீடியோ வந்துட்டு நீங்க பார்க்க போறதுக்காக. சரி, ஓகேங்க. அதாவது முதல்ல நம்ம கிரீன் டாலர் எடுத்துக்கோங்க. ஒரு கிரீன் டாலர் நமக்கு வந்திருக்குன்னா அந்த கிரீன் டாலர் வந்ததுனால நமக்கு எந்த தங்கு தடையும் இல்லாம எல்லா விதமான பலதரப்பட்ட ஆட் அப்படின்றது நமக்கு வரும். அதாவது வந்துட்டு ஒரு குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஆடாக இருக்கட்டும் சரி, இல்லை பெரியவங்க சம்மந்தப்பட்ட ஆடாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டைப்பர்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எல்லா விதமான ஆட்ஸ் அப்படின்றது வரும். எல்லா விதமான ஆட்ஸ் வந்துன்னா நமக்கு நிறைய காசு அப்படின்றது வரும். அப்போ ஒரு யூடியூபர் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கிரீன் டாலர் வந்துன்னா நமக்கு கிரீன் சிக்னல் தான், நமக்கு வந்துட்டு பைசா எந்த தடையும் இல்லாமல் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டம் எல்லோ டாலர். இந்த எல்லோ டாலர் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியுங்களா? எல்லோ டாலர் நிறைய காரணங்களுக்காக கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு அடல்ட்டுக்கானது, ரொம்ப அடல்ட்டுக்கானது, அதாவது வந்துட்டு ரொம்ப டீப்பான அடல்ட் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டாக்டர் ஒரு எஜுகேஷன் ஒரு டீட்டெயிலை பற்றி சொல்றாரு அப்படின்னா அதுல கூட மேபி வரும். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு பாலிசி டீட்டெயில் இருக்கும். அந்த பாலிசியை நம்ம மீறுறோம், அதாவது அடல்ட் கண்டென்ட் உள்ள வருது. இப்போ வந்துட்டு என்னன்னா, எனக்கு ஒரு வீடியோக்கு வந்துட்டு எல்லோ டாலர் வந்துருந்துச்சு. என்ன எல்லோ டாலர்னா, இது மற்றவங்களுடைய வந்துட்டு இதை யூஸ் பண்றதுனாலே வந்து பிக்சர் யூஸ் பண்ணதுனாலே வந்தது. மற்றவங்களான யூடியூப்ல இருக்க சாரி இதுல நம்ம போய் எடுக்கிற பார்த்தீங்கன்னா கூகுள்ல, அதுக்காகவும் வந்திருந்தது. ஸோ இந்த எல்லோ டாலர் வந்தது எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்மீக போட்டோ எடுத்து உள்ள போட்டிருந்தேன் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த டோபமைனை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளுடைய வந்துட்டு இப்ப லோன் சேனல்லாம் மாத்திட்டேன், அந்த சேனல்ல டோபமைனை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டோபமைன்னா சிலர்லாம் அந்த தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான படங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லி வீடியோ போட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லோ டாலர் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோ டாலர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, அந்த வீடியோவுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ எல்லோ டாலர் அப்படின்றது வந்துட்டு முழுக்க முழுக்க அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய விளம்பரம் அப்படின்றது செலக்டட் விளம்பரமா தான் வரும். யாரு பெரியவங்க என்ன பார்ப்பாங்க, பெரியவங்களுக்கு என்ன ஆடு வரும். ஸோ இப்போ நார்மலா இருக்கக்கூடிய ஆடு, இந்த லோனு இந்த மாதிரி கூட கொடுக்க மாட்டாங்க. லோனு ஆப்புக்கான ஆடு இந்த மாதிரிலாம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ நார்மல் செலக்டடா 1-2 ஆடு அப்படின்றது தான் வரும். அதுதான் எல்லோ டாலர் அப்படின்றது. ஸோ எல்லோ டாலர் வந்தா கவனிக்கணும், ஏன் இது வந்திருக்கு, என்ன காரணத்தினால வந்திருக்குன்னு அதை பார்த்து அதை சரி பண்ண பாருங்க. அப்படியே விட்டுறாதீங்க. இல்லை எல்லோ டாலர் வரும், எனக்கு அந்த மாதிரி கண்டென்ட் தான் நான் போட்டிருக்கேன்னா அது மேபி இப்போ இந்த சில குரூப் எல்லாம் திருச்சி இந்த மாதிரி ஒரு திருச்சியில இருந்து சில அந்த லேடி வந்து வீடியோ போட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வரும். ஸோ அது வேற விஷயம். அப்புறம் இன்னும் வந்துட்டு இலக்கியாவா பேர் ஏதோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி வீடியோ போறவங்களுக்கு வரும். அப்புறம் வந்து இந்த பாட்டை மட்டுமே வச்சு வீடியோ போடுறாங்க பார்த்தீங்கன்னா, டிக்டாக் மாதிரி பயன்படுத்துறாங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வரும், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் எங்க வருதோ அது இது வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. சரி, அடுத்த கட்டம் ரெட் டாலர் அப்படின்றது என்னன்னா, ரெட் டாலர் தான் கொஞ்சம் தலைவலி. ரெட் டாலர் எதுக்கு வேணா வரும். அந்த வீடியோ மற்றவங்களுக்கு நீங்க போட்டிருக்கீங்க, இல்லை அந்த மியூசிக் மற்றவங்களுக்கு கார்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரெட் டாலர் வரும். மேக்சிமம் ரெட் டாலர்ல பல விதமா இருக்குதுங்க. நான் ஜஸ்ட் இந்த விளம்பரத்துக்காக மட்டும்தான் சொல்றேன். கார்பரேட் இஷ்யூனால கூட அது வரும், இல்ல கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பண்ணா கூட அந்த ஒரு வீடியோ அந்த மாதிரி பண்ணிடுச்சிங்க, அந்த வீடியோக்கு நீ எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்காக கூட அதை கொடுத்துருவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இது நிறைய தரப்புல இருக்கும். இது அதனால ரெட் டாலர் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது வந்திருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்க, நான் ஃபர்தராக பார்த்துட்டு சொல்றேன். ஸோ நம்ம இப்படி நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கல, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க. சரி, ஓகே. கீழே ஹைப் இருக்கும், அதையும் வந்துட்டு கொடுத்துருங்க. நான் கேட்காமலே கொடுக்குறீங்க, இருந்தாலும் கொடுத்துருங்க. நானும் ஒரு வார்த்தை கேட்டுடுறேனே, அது என்ன கேட்காம இருக்கிறது. சரி, ஓகேங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு கரெக்டா பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு ரெட் டாலர் வந்தா நம்ம யோசிக்கணும், முதல்ல அதை போய் தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லோ ரெட் இது வந்துச்சுனாலே ஏன் வந்தது, என்ன வந்ததுன்னு சொல்லி ஒய்டி ஸ்டுடியோ மூலியமா போனீங்கன்னா, சிஸ்டம் மூலியமா போனீங்கன்னா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டாலர் செலக்ட் பண்ணுறது, அதுல செலக்ட் பண்றதுல செக்கிங் ஆர் வந்துட்டு காப்பிரைட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் என்ன இருக்கோ அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்கன்னா தான் ஃபர்தராக அதை நான் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக ரிப்ளை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். அது ஏதாவது பர்டிகுலர் சாய்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த காப்பிரைட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி காப்பிரைட் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோவும் நான் அந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. ரொம்ப நன்றி வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.